கொஞ்சம் நெருக்கமாக வந்து நஹ்மது நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத் அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணிதத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நீங்கள்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் நிறைய போயிட்டு வந்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள் எல்லாம் இங்கே உள்ளவங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால நிறைய பழையவங்க இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நாம் தீனை கற்றுக்கொள்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு ஒருத்தர் தீனை பற்றி பேசிக்கொள்ள சொல்கிறாங்க. அந்த ஒரு அடிப்படை தான். இப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தீனை பற்றி நம்ம பேசிக்கொள்ள நேரத்தில் தீனுடைய ஒரு வளர்ச்சி வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த ஜமாத்துடைய வேலை செய்கிறது. சொல்லக்கூடிய மக்கள் பாமர மக்களாக கூட இருப்பாங்க. அவர் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குதே, அது அல்லாஹ்வை பற்றி இருக்கும். படைத்த ரப்பை பற்றி அல்லாஹ் அவரை பேச வைக்கிறான், அவனுடைய சொற்களை. ஏன் அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா எங்கே அனுப்பினான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், அரபு நாட்டில் அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அந்த அரபு நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படின்னு சொன்னால், வரலாற்றுகளில் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம ஒரு கம்பேர் தான் பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அதையும் இது ஒப்பிட்டு பார்க்குறோம். அந்த வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயாமுல் ஜாஹிலியா. இருண்ட காலம்னா தெரியும் நம்மளுக்கு. அந்த வரலாற்று ஆசிரியர்களே அதை பற்றி ஸ்டோரியே எழுத மாட்டாங்க. அது அவ்வளோதான், அப்படியே முடிச்சுருவாங்க. ஏன்னா இதில் ஒன்றுமே இல்லை, அவங்கக்கிட்ட ஸ்டோரியே கிடையாது. ஏன் ஸ்டோரியே கிடையாது அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ராஜாவை போயிட்டு, எப்போ அந்த இடம் காலியாக இருக்குது போய் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னால் கூட அவர் போக மாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த மக்கள்கிட்ட ஒரு ஸ்திரத்தனமே கிடையாது. நாடோடி மக்கள் மாதிரி வாழ்வாங்க, யாருக்கும் கட்டுப்பட்டு வாழ மாட்டாங்க, அங்கே எதுவுமே கிடைக்கவும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ட்ரையான இடம். அப்படிப்பட்ட இடத்துல தான் இன்னும் சொல்லப்போனால் எழுத படிக்கிறது தெரியாது. அதிகமாக ரொம்ப மக்களுக்கு எழுத படிக்கவும் தெரியாது. அறியாமை காலத்தில் தான் அவங்க இருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். ஆனால் அதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா அனுப்புனது பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கே அனுப்பினா அப்படின்னு சொன்னால், நிறைய நபிமார்கள் பனி இஸ்ராயல்கள்கிட்ட. பனி இஸ்ராயல்கள் அவங்க நிறைய எழுத படிக்க தெரியும், அவங்க ரொம்ப நுட்பமான ஆள். அவங்கக்கிட்ட அல்லாஹ் தஆலா அதுக்கு முன்னாடி உள்ள நபிமார்களுக்கு வேதத்தை இறக்கியிருந்தால் அந்த வேதத்தையும் அவங்க படித்து வச்சுருந்தாங்க. நிறைய அந்த ஸ்டோரியெல்லாம் அவங்க நிறைய தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்தது என்னன்னு சொன்னால், கடைசி நபி நம்ம உம்மத்தில் தான் அல்லாஹ் அனுப்புவான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க செல்வத்திலையும் செல்வாக்குலையும் கூட நல்லா இருந்தாங்க. இவங்க எதுலேயுமே இல்லை, இந்த அரபு மக்கள். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், அவனுடைய கட்டளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே இறங்கிட்டான். அப்போ அந்த பனி இஸ்ராயல்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட செல்வாக்கு இருக்குது, நம்மக்கிட்ட செல்வம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எல்லாமே இருக்குது, இங்கே போய் அல்லாஹ் அனுப்பிட்டானே, நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன் ஒன்றும் தெரியாத ஆள் அவங்களுக்கு போய் உபதேசம் பண்ணால் எப்படி ஏற்றுப்பாங்க? அந்த அவங்களோட நினைப்பு அந்த மக்களே ஒன்றும் தெரியாத மக்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அங்கே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் தஆலா எல்லா இல்மையும் கொடுத்துருந்தான். ஆனால் அவர்கள் என்ன அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க, ஒன்றும் தெரியாத ஆள் நம்மக்கிட்ட தாவத்து கொடுக்குறதா, அல்லாஹ் பற்றி பேசுகிறதா, நான் கேட்க மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இப்படி வந்துட்டாங்க நிறைய மக்கள். ஒரு சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அந்த மக்களுடைய மனோபாவம் இருக்குதே, அல்லாஹ்வுடைய இது கட்டளை இது அப்படின்னு சொல்லி நினைக்கல. யார் வேணாலும் சொல்லட்டும், ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை அதுவாக இருக்குதா, அதை ஏற்று நடக்கணும். அல்லாஹ்வுடைய வேதம் இறக்கப்பட்டது, அதை ஏற்று நடக்கணும். அதுதான் அல்லாஹ் விரும்புகிறது. ஷைத்தான் வழிகட்டு போனது காரணம் அதுதான். ஆதம் இஸ்லாம அல்லாஹ் தஆலா படைச்சான், சஜிதா பண்ண சொன்னான், மரியாதைக்குரிய சஜிதா. அல்லாஹ் அப்போ அனுமதி கொடுத்துருந்தான். சைத்தான் என்ன சொன்னான், நான் பண்ண மாட்டேன், நான் எப்பேற்பட்ட ஆள், என்னுடைய அந்தஸ்து என்ன, எல்லாம் நான் ஒன்றை வணங்குறேன், ஆதமை வணங்க மாட்டேன். 75,000 ஆண்டுகள் நிற்பான் நிலையில், ருக்குவில் 75,000 வருஷம் நிற்பான், சஜிதாவில் போனால் 75,000 வருஷம் விழுந்துருவான். பெரிய பெரிய மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாத் அவன்.
குர்ஆனுடைய தஃப்சீரில் எழுதுகிறாங்க, அதாவது ஈமான்தாரிகளுடைய விஷயத்தை மட்டும் நம்ம இது பண்ணிட்டு குர்ஆனுடைய விஷயத்தை நம்ம வச்சுட்டு மற்ற விஷயங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பூரா உலகத்தில் இருக்கிற மக்கள்லே எல்லாரை காட்டிலும் அறிவாளி யாருன்னா ஷைத்தான் தான். சாதாரண ஆள் கிடையாது. ஆனால் அவன் என்ன நினைக்கணும்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் செஞ்சு தான் ஆகணும். நான் பெரிய ஆள், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே, நான் தான் செல்வாக்குள்ளவன், இவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான்னு சொன்னால் முடிஞ்சிச்சு கதை. அல்லாஹ் சொன்னான், நீ பண்ணு, செஞ்சுதா பண்ணு. இல்லை நான் பண்ண மாட்டேன். அவன் மண்ணால் படைக்கப்பட்டவர் ஆதம், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவர். நான் எப்படி இபாதத் பண்ணக்கூடிய ஆள், நான் எந்த பாவம் செய்யலை, எல்லாமே நான் வந்து சிறந்த இபாதத்தில் இருக்கிறேன், எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறேன். எப்பேற்பட்டது? அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிட்டான். அவன் வந்து ஷிர்க் பண்ணல. நல்லா கேட்கணும், அவன் பண்ணது ஷிர்க் பண்ணல, வேற தெய்வத்தை போய் வணங்கலை, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிட்டான். உலமாக்கள் எழுதுறாங்க, காஃபிரில் 2 வகை இருக்குது. ஒன்று இருக்க ஷிர்க், இணை வைக்கிறது, அல்லாஹ்வை நிராகரிக்கிறது. இன்னொன்று இருக்குது அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுறது. அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிட்டானோ அவன் என்ன செய்யறான்? காஃபிர் ஆகிறான். இப்போ சாயங்காலம் கூட படித்தோம் தொழுகையினுடைய சிறப்புகளில், ஒருத்தர் தொழுகையை மறுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது? அவன் காஃபிர் ஆகிறான். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை வந்து சிந்திக்கிறது கிடையாது. சிந்தனையை தூண்டுறது தான் இந்த வேலை, தாவத்துடைய வேலை. வந்து ஹஜ்ரத் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்க சொன்னாங்க, கேள்விப்படுறோம், இந்த தாவத்துடைய வேலைக்கு மக்கள் தப்லீக்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் நாங்கள் வைக்கிறதா இருந்தால் என்ன வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னால், தெஹ்ரீகே ஈமான். தெஹ்ரீகே ஈமான் சொன்னால் சிந்தனையை தூண்டுறது, ஈமானை தூண்டுறது, ஈமானுடைய சிந்தனையை தூண்டுறது. எல்லாருக்கும் ஈமான் இருக்குது. அந்த காலத்தில் விளக்கு இருக்கும், அந்த விளக்கு திரி அப்படியே என்ன ஆகும்? எரிஞ்சு எரிஞ்சு நூந்துடும். அப்புறம் லேசாக இப்படி தட்டி விட்டோன்னே என்ன ஆகும்? மறுபடியும் பளிச்சுன்னு எரியும். அது மாதிரி நம்மக்கிட்ட ஈமான் இருக்குது. எல்லாருமே ஈமான்தாரிகள் தான், முஸ்லீம்கள் எல்லாருமே ஈமான்தாரிகள் தான். ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம துனியாவுடைய விஷயங்களில் ஈடுபட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஈமான் அப்படியே நூந்துருது. ஷைத்தான் வந்து என்ன பண்ணிடுறான்னா, அமல்கள் செய்ய விடாமல் அமைக்கிறான். அந்த அமல்களில் வந்து நம்ம செய்கிறதுக்கு தான் அந்த சிந்தனையை தூண்டுறது தான் இது, ஈமானை தூண்டுறது தான் இது. அதுக்கு தான் இந்த தீனுடைய பேச்சு பேசுகிறது. அதுக்கு தான் இந்த அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், எப்படி வறண்டு போன பூமி செழிப்பாகுதோ அதை மாதிரி நம்மளுடைய உள்ளங்கள் செழிப்பாகும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன வழி? ஈமான் மஸ்பூத் ஆகணும், ஈமான் பலமுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன வழின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்குறது, அல்லாஹ்வுடைய பேச்சை பேசுகிறது, அல்லாஹ்வுடைய வசனத்தை நம்ம பார்க்குறது, குர்ஆனுடைய வசனங்களை சிந்திக்கிறது. இதை கொண்டு நம்ம உள்ளத்தில் ஈமானாகப்பட்டது இறங்கும். அல்லாஹ் சொல்ல, நான் சொல்ல, நீங்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை கேளுங்க, அல்லாஹ்வுடைய பேச்சை பேசுங்க. பேச 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 உங்கள் உள்ளமாகப்பட்டது வறண்டு போன பூமி மாதிரி இருக்கக்கூடிய உங்கள் உள்ளத்தை நான் செழிப்பாக்குறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ செழிப்பாக்குறதுனா என்ன? நம்மளுடைய ஈமான் செழிப்பாகும். ஈமான் செழிப்பாயிடுச்சுன்னா என்னங்க ஆகும்? அதனால நம்ம அமல்கள் செய்கிறதுக்கு அது வந்து சக்தி பிறக்கும். கடையில் உட்காந்துருப்போம், பாங்கு சத்தம் கேட்கும். அப்போ என்ன செய்வார்னு சொன்னால், பள்ளிக்கு அவர் அந்த ஈமானாகப்பட்டது அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு பள்ளிக்கு வரக்கூடிய அவருக்கு சக்தி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நோன்பு நேரம் வரும், நோன்பு வைக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அவர் நோன்பு வைக்கக்கூடியவராக மாறிடுவார். ஜகாத்து வீட்டில் பணம் இருக்கும், இவர் என்ன நினச்சிருப்பார்? கொடுத்தா கரைஞ்சிரும்னு நினச்சிட்டு இருப்பார். இப்போ இவருடைய ஈமான் பலமுள்ளதாகிடுச்சு. இப்போ என்ன செய்வார்? அவர் ஜகாத்துக்கு கொடுக்கக்கூடியவராக ஆகிடுவார். ஹஜ்ஜிக்கு போனோம், ஹஜ்ஜிக்கு போய் என்னங்க பண்ணுறது, அதை நான் எல்லாமே பார்த்துக்கிறேன்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் ஈமான் மஸ்பூத் ஆயிடுச்சுன்னா அவர் மட்டும் போக மாட்டார், அவர் தாப்பனாருக்கும் சேர்த்து ஆளை கூப்பிட்டு போவார். பதிலே ஹஜ்ஜி செய்யணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவார், தாயாருக்கு கூப்பிட்டு போவார், இன்னும் மனைவி மக்கள் எல்லோரும் சொந்தக்காரங்க எல்லாம் வாங்க போகலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவார். இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த தாவத்துடைய வேலை. அல்லாஹ்வை பற்றி பேசுகிறது பேசி 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 இன்றைக்கி அதனுடைய மாற்றத்தை அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். உலகத்தில் தீனுடைய தாவத்துடைய வேலையினால் நம்மளுக்கு லாபம் வந்திருக்குதா நஷ்டம் வந்திருக்குதான்னு பார்த்தா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு லாபம் தான்.
அல்லாஹ் அது மாதிரி வச்சிருக்கிறான். அல்லாஹ் கண் கூட காட்டுறான். அல்லாஹ் நம்ம பார்த்துருக்குறோமா? ரசூல் சாஸ்திரம் பார்த்துருக்குறோமா? இல்லை. சஹாபாக்களை இல்லை. அப்போது நம்ம எதை கொண்டு நம்ம செய்கிறோம்? எந்த நம்பிக்கையில் செய்கிறோம்? அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி. அல்லாஹ் அத்தாட்சி வச்சிருக்கான். அல்லாஹ் அத்தாட்சி வச்சா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அன்னைக்கு மக்கா காஃபிர்கள்ட்ட போய் தாவத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்கா காஃபிர்கள் அப்படி தான் சொன்னாங்க. சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்களாக இருந்தாங்க. அவங்க போய் தாவத்து கொடுத்தாங்க. தாவத்து கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிண்டலாக சொன்னாங்க. நீங்கள் தாவத்து கொடுக்குறீங்களே, அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி சொல்கிறீங்களே, அல்லாஹ் தான் உங்கள் இறைவன் சொல்லி சொல்கிறீங்களே, உங்கள் அல்லாஹ் உங்களை எப்படி வச்சுருக்கிறான்? கஷ்டத்தில் வச்சுருக்கிறான், சிரமத்தில் வச்சுருக்கிறான், சிக்கலில் வச்சுருக்கிறான். இப்போ நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நாங்கள் விக்கிரகத்தை வணங்குறோம், எல்லாம் பண்ணுறோம், நாங்கள் நல்லா இருக்கிறோம். நாங்கள் தான் நல்ல வழியில் இருக்கோம், நீங்கள் கெட்ட வழியில் இருக்கீங்கன்னா சொன்னாங்க இந்த மக்கா காஃபி. அப்போ சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. இது இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வம் இருக்குதே, இது நிரந்தரம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்து செல்வம் பிள்ளை குட்டி எல்லாமே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமானதே அல்லாஹ் கிட்ட இருக்குது. அதன் பக்கமாக நீங்கள் வாங்க, அதில் தான் உங்களுக்கு வெற்றி. அதுக்கு அத்தாட்சி என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆன். அல்லாஹ் இருக்கிறான்றதுக்கு அத்தாட்சி என்ன? குர்ஆன். அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஒரு எழுத்துக்களை கூட மாற்ற முடியாது. ஒரு எழுத்துக்களை கூட நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஒரு புள்ளியை கூட நம்ம மாற்ற முடியாது. அல்லாஹு தஆலா 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் என்ன நடந்துச்சு, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இனிமேல் என்ன நடக்க போகுது, அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அதுதான் வேதம். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய வேதம் அப்டேட்டாக இருக்கிறது, லைவாக இருக்கிறது. அல்லாஹ் எப்படி இறக்குனானோ அந்த முறைப்படி இருக்கக்கூடிய ஒரே வேதம், கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே வேதம் குர்ஆன் மட்டும்தான். அது அத்தாட்சி. இன்னைக்கு அதனால தான் குர்ஆனை பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. அந்த குர்ஆனை நம்ம பார்க்கணும். குர்ஆனுடைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா வேதத்தை இறக்கி வச்சிருக்கிறான். அந்த காஃபிர்கள் கிண்டல் செஞ்சாங்களே, அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுமா? மக்கா மதினால கியாமத்து நாள் வரைக்கும் இந்த காஃபிர்கள் நுழையக்கூடாது, தடை விதிச்சிட்டான். முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் மக்கா மதினா. நீ கிண்டல் பண்ணல, இதுதான் எங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்கு, கிடையாது. உனக்கு செல்லா காசு. நீ செல்வாக்குன்றது மூமினுக்கு தான், இஸ்லாத்துக்கு தான். அல்லாஹ் கிட்ட போரிட்டு ஜெயிக்க முடியுமா? அல்லாஹ் எப்பேற்பட்டவன், மன்னாதி மன்னனவன், எல்லாத்தையும் அடக்கி ஆள்பவன். ஆனால் மனிதர்கள் நினச்சிட்டு இருக்காங்க, இந்த மனிதன் ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், காஃபிர்கள் முதற்கொண்டு காஃபிர்களுக்கு அவனுக்கு நினைப்பு முஸ்லீமை விட நம்ம பெரிய அறிவாளி, அல்லாஹ் குர்ஆனில் கொடுத்துருக்கான, அதை விட எனக்கு நிறைய அறிவு இருக்குது. ஆமாம், அதை பற்றி படிக்கலை, சர்ச் பண்ணல. சர்ச் பண்ணுறவங்க என்ன செய்கிறாங்க? இஸ்லாத்தின் பக்கம் வராங்க. இன்னைக்கு மேலை நாடுகளில் இஸ்லாத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பலகீனமான மக்கள். ஆனால் நம்மளை பார்த்து ஒரு நடுக்கத்தை அல்லாஹ் போட்டுருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபின்னு சொல்கிறதுக்கு சில சிறப்புகள் அல்லாஹ் தஆலா அந்த விஷயங்களில் வரும்போது வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தாலே நடுக்கம் எதிரிகளுக்கு பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பமே உண்டாயிருமா, அல்லாஹ் போட்டுருவான். அல்லாஹ் தான் இருக்கிறான்றதுக்கு அத்தாட்சியாக அல்லாஹ் தஆலா இருக்க போய் தான் நம்ம நேசிக்கிறோம். இன்றைக்கி இபாதத் பண்ணிகிட்ருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்றைக்கி மக்கள் வெளியில் இருக்கிறாங்க, அவர்கள்கிட்ட இந்த எண்ணத்தை ஊட்டணும். அவர்கள்ட்ட இந்த எண்ணத்தையும் நம்ம கொண்டு வந்த நம்ம செய்யக்கூடிய அமல்கள் குறைஞ்ச நபர்கள் தான் செய்கிறோம், குறைஞ்ச அளவில் தான் செய்கிறோம். இன்றைக்கி காஃபிர்களுக்கெல்லாம் நம்ம எத்தி வைக்கிறது கிடையாது. காஃபிர்களுக்கு நம்ம எத்தி வைக்கணும். அவர்களுக்கு போய் யார் இந்த ஈமானை எத்தி வைக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் பெரியார்கள் அதுக்கு தான் வகுத்து கொடுத்துருக்காங்க. இலியாஸ் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏன் எதுக்காக இந்த மாதிரி முதல்ல முஸ்லீம் மக்கள்கிட்ட வந்துடணும் தீன். அந்த மேவாத்துடைய மக்கள்லாம் எந்த நிலைமையில் இருந்தாங்க?
கேள்விப்பட்டிருப்போம் நம்ம நீங்கள்லாம் போயிட்டு வந்தவங்க தான். ரொம்ப பாமர மக்கள், அதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எப்படி இருக்காங்களே முஸ்லீம் மக்கள், பெரிய மௌலானா, மக்கள்கிட்ட எப்படி எடுத்து சொல்கிறது கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் உள்ளத்தில் போடலாம், இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்க, மக்கள்கிட்ட தாவத்துடைய உழைப்பு செய்யுங்க. இன்றைக்கி அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி பூரா உலகத்துலேயும் இந்த தீனுடைய தாவத்துடைய வேலையை இன்றைக்கி நம்ம அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அப்போ நாம் இந்த தீனுடைய தாவத்துடைய வேலையை நம்ம விளங்கி செயல்படணும், அதுதான் மெயின். இப்போ நம்ம முஸ்லீம் மக்களே இன்றைக்கி தீன் இல்லாமல் இருக்காங்க, தொழுகை இல்லாமல் இருக்காங்க, நோன்பு இல்லாமல் இருக்காங்க, ஹஜ்ஜு இல்லாமல் இருக்காங்க, பெண்கள் பர்தா இல்லாமல் இருக்கிறாங்க. தீனுக்கு இன்றைக்கி மாற்றமான விஷயங்கள். இன்னும் சில இடங்களில் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அல்லாஹ்க்காக பார்க்கணும். இன்றைக்கி முஸ்லீம் மக்களே அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுறது? இப்போ அவங்கள திருத்துறது யார்? 200 கோடி பேர் முஸ்லீம் இருக்கிறாங்க. 200 கோடி பேரில் எத்தனை சதவீதம் தொழுகிறோம், எத்தனை சதவீதம் அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறோம், எத்தனை சதவீதம் குர்ஆன் ஓதுறோம், எத்தனை சதவீதம் ஹதீஸை படிக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இதுக்கு தான் அல்லாஹ்வுடைய பாதையில் பெரியார்கள் வகுத்து கொடுத்துருவாங்க. 10ல் ஒரு பங்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் வாங்க. மாதத்தில் ஒரு 3 நாள், வருஷத்தில் 40 நாள், ஆயில் ஒரு 4 மாதம் போங்க, ஒரு கஸ்து செய்யுங்க. பக்கத்து மோலாவில் போய் ஒரு கஸ்து செய்யுங்க. தினந்தோறும் 2.5 மணி நேரம் முலாக்காத் செய்யுங்க பள்ளியில். அதை அதிகப்படுத்த சொல்கிறாங்க. இன்றைக்கி 2.5 மணி நேரம் கொடுக்குறதுக்கு என்ன செய்கிறோம், யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பலகீனமாக இருக்கிறாங்க, சாத்திகளே இல்லைங்க, சாத்திகள் இல்லைன்னு சொல்லி ஒரு சாக்கா வச்சு ஜமாத்துக்கு போகிறதும் கம்மி பண்ணிட்டோம், முலாக்காத் பண்ணுறதும் கம்மி பண்ணிட்டோம். ஆரம்பத்தில் நம்ம எப்படி செஞ்சோம்? அப்போ என்ன சாத்திகளாக இருந்தாங்க? இல்லையே, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. 3 பேர் 4 பேர் வச்சு தான் செஞ்சோம். சில இடங்களில் ஒருத்தர் தான் இருப்பாங்க. அப்போ நாம் அந்த சாத்திகளுடைய மெஜாரிட்டி மைனாரிட்டி இதை பார்த்து நம்ம செய்கிற வேலை இது கிடையாது. நம்ம செய்கிறோம் உண்மையானது அல்லாஹ்வுடைய குர்ஆன் படி ஹதீஸ் படி நம்ம செய்யக்கூடிய வேலைன்னு நம்ம விளங்கி செய்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம எத்தனை பேருன்றதை நம்ம பார்க்கக்கூடாது. இருக்கிற ஆளை வச்சு நம்ம என்ன செய்யணும், இந்த தீனுடைய தாவத்துடைய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இது அல்லாஹ் ஒரு சோதனை வச்சுருக்கான். நீ இந்த மாதிரி செய்கிறியா, குறைஞ்ச மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நீ செய்கிறியா? அன்றைக்கி காஃபிர்கள் கேட்டாங்க, எங்ககிட்ட எல்லாமே இருக்குது, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையேன்னு. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், எல்லாத்தையும் கடைசியில் முஸ்லீம்களுக்கு தான் கொடுத்தான். அதுமாதிரி நம்ம தீனுடைய வேலை, ஹக்கான வேலை, சத்தியமான வேலை, அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், அல்லாஹ்வுடைய வேலை. நாம் இது என்ன செய்கிறது, முறையாக நம்ம செஞ்சு ஆளுங்களை பார்க்குறது கிடையாது, அல்லாஹ்வை பார்க்குறது, அல்லாஹ்வுக்காக செய்கிறது. அது மாதிரி பள்ளியில் ஒரு தாலீம், வீட்டில் ஒரு தாலீம். வீட்டில் பெண்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தீனுடைய விஷயங்கள் தேவை. அவங்களுக்கு பள்ளியில் வீட்டில் பெண்களுக்கு ஒரு தாலீம், வீட்டில் கண்டிப்பாக தாலீம் படிக்கணும். ஷைத்தான் படிக்க விட மாட்டான், கண்டிப்பாக நம்ம படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது மாதிரி பெண்கள் ஜமாத்து வந்துருக்குறோம். இது மாதிரி பெண்கள் அனுப்பி, நாளைக்கு பயான் இருக்குது சாயங்காலத்தில், காலையிலேருந்தே இருக்குது. முடிஞ்சால் காலையிலேருந்தே கூட அனுப்பி தாலீம் மற்ற விஷயங்களில் ஈடுபடுறதுக்காக இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க. இங்கேருந்து 10 நாள் ஜமாத்து ஏற்கனவே போயிருக்கீங்க, இருந்தாலும் இந்த முயற்சி எடுத்து 10 நாளைக்காக 40 நாளைக்காக முயற்சி எடுங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷாக்கு அப்புறம் பயான் இருக்கும், பேர் கேட்பாங்க, இன்ஷா அல்லாஹ் பேர் இருக்கும்.